நெக்ஸன் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது இந்த அரசியல் சூழ்நிலையில் பரபரப்பாக நாம் தமிழர் கட்சியை சுற்றி ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் இது இந்த மாதிரி பரபரப்பு உருவாக்குறது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இது மாதிரியான பரபரப்புகளை உருவாக்குவது தான் இந்த ஊடக விபச்சாரம்னு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொளி. கடந்த ஒரு 4-5 நாட்களாக ஒரு பரபரப்பை உருவாக்கி, அதாவது சீமானவர்களுடைய நடவடிக்கைகள், அவர் எப்போது செய்கிற அந்த நடவடிக்கைகளை மிகப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் ஒரு மாற்று கருத்தை விதைக்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்போதும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் விலகிட்டாங்க, முக்கிய பொறுப்பாளர்கள் விலகிட்டாங்க, நாம் தமிழர் கட்சியை ஆட்டங்காண்டுருச்சு, இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு முறையும் பரபரப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு எதிர்மறை கருத்துக்களை விதைக்கிறது. இதுதான் இந்த சமூக ஊடகங்களும் சரி, முக்கிய மெயின் ஊடகமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி, பத்திரிகை இவங்களுடைய வேலையாகவும் இதாக இருக்குது. காரணம், இவங்க எல்லாமே பணத்துக்கு விலை போன விலை மாதர்கள். இவர்கள் எல்லாமே விலை மாதர்கள் தான், விலை போன விலை மாதர்கள். இதுல இன்னைக்கு முக்கிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு முக்கிய பத்திரிகையாளருக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு பகை உருவாயிருச்சு, இருவருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் உருவாக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு இருக்குது. இதுல நாம் தமிழரோட பங்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடோட ஒரே கொள்கையோட ஒரு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிறதுல எந்தவித சமரசமும் இல்லாம செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு அரசியல் இந்த நம் நாட்டுல அரசியல் சக்கர சுழலுனாலே அதுக்கு அச்சாணியே நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அச்சாணி இல்லாம இங்கே எந்த அரசியலும் நடக்காது என்பதற்கான சான்றுதான் இது போன்ற அவதூறுகள். அதாவது இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லி எல்லாருமே அதுல நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க சிலர் கூட அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க. இவரெல்லாம் நான் பல காலங்களுக்கு முன்னாடியே இனம் கண்டுட்டேன் இவங்கெல்லாம் யாருன்றதும். ஆனா நம்ம பேசல. காரணம் அது வேணாம், அதை பத்தி நம்ம பேசணும்னா அது தேவையில்லாத விவாதங்களை உருவாக்குன்றதுனால நம்ம கடந்து போயிருக்கோம். இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைகளை இவங்களே உருவாக்கிட்டதுனால இன்னைக்கு நம்ம பேசணும். இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, ஏவல் தலைவன் மூத்த பத்திரிகையாளர் இருக்காருல்ல, அவரும் இந்த பொம்மை பாலா, அப்புறம் வள்ளல் பேரை வச்சிருக்கிற அந்த சின்ன பையன் பேர் தான் வள்ளல்ல பேர் வச்சிருக்கான தவிர அவன் எடுக்கிறது ஊடக பிச்சை, ஊடக விபச்சாரம். அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தமிழ் தேசியம் இவங்க எல்லாமே பேசுறது எல்லாமே ஒரே வார்த்தை. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த ஊடக விபச்சாரம். இதுதான் உண்மை. சரி, இப்ப மத்தவன்லாம் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த வள்ளல் பேரை வச்சிருக்கிற பிச்சைக்காரன் இருக்கான்ல அவன், இந்த பொம்மை பாலா இருக்கான்ல அவன், நான் அவன் இவன் பேசுறதுனால நீங்க ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னா வயசுக்கு மரியாதை கொடுங்க. வயசுக்கோ அவர் படித்த படிப்பிற்கோ அவர் வகுக்கும் பதவிக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அவருடைய மாண்பு, அவரோட நடத்தை, அதுதான் அவருக்கு மரியாதை தேடி தருமே தவிர இதுக்கெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்க முடியாது. எல்லாரும் தான் படிக்கிறான், எல்லாரும் தான் பணம் வச்சிருக்கிறான், எல்லாருக்கும் தான் வயசாகுது, அதுக்காக எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க முடியுமா? அவர்களுடைய செய்கைகள் தான் அவர்களுக்கு மரியாதை தருமே தவிர அவர்களுடைய பணமோ பதவியோ கல்வியோ வயதோ இது கிடையவே கிடையாது. இதுக்கு நான் தரக்கூடிய மரியாதை அல்ல. அதனால இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்னவனுங்க தான். இப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற காலகட்டங்கள்ல வெளிப்படுறானுங்க.
ஆனா இந்த பொம்மை பாலாலாம் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரியும். அவன் எப்ப பேசும்போதும் எனக்கு நாம் தமிழுக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். முரண்பாடு இருந்தா நீ ஏன்டா நிக்கிற? உன்னை யார் கூப்பிட்டது? எனக்கு வந்து வக்காலத்து வாங்கு, எனக்காக போய் பேசுன்னு சொல்லி உனக்கு என்ன நாங்க வாக்கரிசி போட்டோமா என்ன? எந்த ஊடகத்துக்கிட்டயும் நாங்க அந்த மாதிரி போய் நிக்கலடா. அந்த மாதிரி நின்றுதான் இன்னைக்கு நாங்க ஆட்சியை பிடிச்சிருப்போம். புரியுதா? அஹ்? இந்த ஏவல் தலைவன் இருக்கான்ல, ஏவல் தலைவன். ராவணனுக்கு 10 தலை மாதிரி இவனுக்கு எத்தனை வாயோ தெரியுது. ராவணனுக்கு 10 தலைன்றது எப்படி பொய்யோ, இவனுக்கு நல்ல வாயின்றது பொய் தான். அவ்வளோ ஒரு அந்த வயதுக்கு ஏற்றதோ, இல்ல நீ இத்தனை வருஷம் பத்திரிகை துறையில பணியாற்றி பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸோ, பேசுற பேச்சா, இல்ல நடக்கிற நடத்தையா? வெக்கமா இல்ல? இவர் பேசினார் இவர் பேசினார் யாரை கூப்பி? கம்யூனிஸ்ட்ல மகேந்திரன் அவர்கள் வந்து தாவேக்கால போய் சேர்ந்துட்டாருன்னே, நான் அவர் மேல வச்சிருந்த மரியாதையே போச்சுடே. அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கும். அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும்ல. மகேந்திரன் ஐயா போயிட்டாருன்றப்ப எல்லாருக்குமே வருத்தம் தான். இந்த வயசுல இந்த கட்சி தாவல் தேவையா அப்படின்ற மாதிரி. அது அவர் உணரல, அவர் செஞ்சுட்டாரு. இப்ப நீங்க மட்டும் என்னத்த பணத்துக்கு என்ன வேணாலும் செய்வீங்களா? உங்களை வச்சு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சா? நாம் தமிழர் கட்சி வச்சு நீங்க வளர்ந்தீங்களா? உண்மையை சொல்லுங்க பாப்பா. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு ரெட்ஃபிக்ஸ் ஃபிலிக்ஸ் இருக்கார்ல, ஃபிலிக்ஸ் ஜெரால்டு, அவர் வந்து குண்டா சட்டத்தில் சிறையில் அடைபட்டு தன்னோட தொழில்கள் முடக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு திமுக அரசால் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கத்தினால அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தப்ப அப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் அவர் கூட நின்று அவரை வெளியே கொண்டு வந்து அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கொடுத்து அவருடைய சேனல் மறுபடியும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அவருக்கு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர நேர்காணலை கொடுத்தாரு. அப்படிலாம் கொடுத்து இன்னைக்கு ஃபீலிக்ஸ் ஜெரால்டு நமக்கு நன்றி தெரிவிச்சு நன்றியை நடந்துக்கிறான்னா அதெல்லாம் நடக்க மாட்டானுங்க. அவனை எல்லாமே வந்து வன்மத்தோடையே நம்ம கூட பழகிறவனுங்க. ஆனா இந்த மனுஷன் இருக்கான்ல சீமான், அவன் யாரையும் அப்படி பாக்குறது இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நம்மளுக்கு பின்னாடி முதுகுல குத்துறான்னு தெரிஞ்சும் சரிடா என்னாலும் உனக்கு ஒரு வேலை சோறு கிடைக்குதா செஞ்சுட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போற மனுஷன் தான். அவனை பத்தி மீண்டும் 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 இப்படி முதுகுல குத்திட்டே இருக்கீங்களா? நீங்களா இந்த மனுஷ ஜென்மோட அப்ப இப்படியாப்பட்ட உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன்னு என்ன அவசியம் இருக்குது? இந்த ஏவல் தலைவன் இருக்கான ஏவல் தலைவன் அந்த ராவணன் பேரை வச்சு ஏவல் தலைவன் அவனுக்கெல்லாம் என்ன அந்த அறிவுன்றது கொஞ்சம் இருக்கணும், அந்த வயசு மூப்புன்றதுக்கு இருக்கணும், அந்த படித்த படிப்பு இருக்கணும், அந்த பத்திரிகை துறையில பணியாற்றின அந்த மூப்புடைய இது இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டான். சரி, ஊடகத்துல தான் உட்காந்து இந்த வேலையை பேசுறான்னு பார்த்தா ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஃபோன் பண்ணி கழகத்தை உருவாக்க. அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஆளு, நீ எவ்வளவு கேவலமான ஆளு. அன்னைக்கு ஃபீலிக்ஸ் ஜெரால்டுக்கு இவருக்கு நேர்காணல் கொடுக்காம, இந்த ஏவல் தலைவனுக்கு நேர்காணல் கொடுக்காம ஃபீலிக்ஸ் ஜெரால்டுக்கு 3 மணி நேரம் நேர்காணல் அண்ணன் சீமான் கொடுத்துட்டாருன்னு சொல்லி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு போனவன் தான். இதோட நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒத்துழைப்பு தரமாட்டேன், நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்துழைப்பு திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனவன் தான் இந்த ஏவல் தலைவர். அதுக்கு பிறகு இங்க இன்னைக்கு கட்சியிலேருந்து இவன் பேச்சு பின்னாடியே வாழை பிடிச்சின்னு பின்னாடி 2 பேர் போயிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியா இருந்து எத்தனை முறை ஒரு முறையா இது முறையா எத்தனை முறை அண்ணனை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி இவனுடைய சேனலை வளர வச்சது. என்னமோ இவனால நாம் தமிழர் வளர்ந்த மாதிரி இவன் அப்படி பேசிட்டு இருக்கிறான். நீ இல்ல நாம் தமிழ் பொறுப்பு இல்ல, நான் தமிழ் தேசத்துக்கு வெளியே போயிட பார்ப்போம். நீ உனக்கு சோதனை சிங்கடிக்கணும். இன்னைக்கு உன்னால சேனல் நடத்த முடியலன்னு சொல்லி நீ புதிய தலைமுறை பத்தி பேசுறீங்க. இப்படி ஒரு கேடு கட்டத்தனமா புதிய தலைமுறை நடந்துக்குமான்னு சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பத்தி நீ பேசுன. அதுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது இப்ப சொல்லு. அப்ப அவன் செஞ்சதுக்கும் நீ செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லு. எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருமே ஊடக விபச்சாரம் செய்யறதுல ஊறி போயிட்டீங்க. இதை செஞ்சுதான் நீங்க வாழ்க்கையே வாழ்றீங்கன்னா வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க. கொள்கை, கோட்பாடு, தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், தமிழ் மண்ணுன்னு நிக்கிற அந்த ஒரே ஒருத்தன் தான் எங்களுக்கு இருக்கிறான்.
அவனையும் நோகடிச்சு இந்த தளத்திலிருந்து நீக்கிடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இங்க உண்மை தொண்டர்களும் உண்மையா இருக்கிற உறவுகளும் இங்க என்னைக்குமே இருப்பாங்க. கட்சிக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ திருட்டு பயல்கள் இருக்கிறானுங்க, புல்லுருவிகள் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இருக்கலாம். நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம். இது தானா இந்த புல்லுருவிகள் எல்லாம் நீக்கப்படுவாங்க. இன்னைக்கு போயிருக்காங்களே 2 பேர் வாழை பிடிச்சிக்கிட்டு 2 பேர் போனாங்களே, அவங்கள பத்தி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இவன் வந்து கட்சிக்கானவன் இல்ல, கட்சி கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவர்கள் இல்ல, இவங்க இதுவரைக்கும் எந்த புள்ளையும் புடுங்கலன்றத நாங்க பல முறை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுக்கான விடிவுகாலம் தானா வந்திருக்குது. அவ்வளவுதான். நல்லது. நீங்க வெளியே போனதுல மகிழ்ச்சி. நாங்க ஒன்றும் அதுல இப்படி அதாவது நாங்க என்ன சொல்றோம், சாக்கடை அடப்பா நிக்காதீங்க. சாக்கடை அடப்பெல்லாம் போயிட்டீங்கன்னா தண்ணி வேகமா ஓடி சுத்தமான தண்ணி ஆயிடும். இது மாதிரி ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இந்த மாதிரி சாக்கடை அடைப்புகள் எடுப்பதும் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதும் நாம் தமிழர் கட்சியில தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு சஞ்சலமோ சலனமோ அடைய போறதில்ல. மீண்டும் மீண்டும் வீறு கொண்டு நிற்கும். இந்த தமிழ் மக்களுக்கு உரிமையை மீட்டெடுக்கிற ஒரே அரசியல் கட்சியா என்னைக்குமே நிற்கும். சீமான் இல்லாம இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புள்ளி கூட நகராதுன்றதுக்கு இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் காரணம். மக்கள் ஒண்ணு சிந்திக்கணும். நீங்க எந்த பதவி இல்லை, எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லை, எந்த அரசியல் எந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எதுவுமே இல்லாத ஒரு நாம் தமிழர் கட்சியை திரும்ப திரும்ப அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த சீமான்ற ஒருத்தனை திருப்பி திருப்பி இவங்கெல்லாம் அவதூறு பரப்புறதுக்கு காரணம் என்னன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சீமானால தமிழ்நாடு இழந்தது என்ன, தமிழ்நாட்டு மக்கள் இழந்தது என்ன, தமிழ்நாடு அரசியல் இழந்தது என்ன அப்படின்றத ஒவ்வொரு மக்களும் நீங்களே கேள்வி கேட்குங்க. திமுகவால நீங்க இழந்திருக்கிறீங்க, அதிமுகவால இழந்திருக்கிறீங்க, காங்கிரஸால இழந்திருக்கிறீங்க, பிஜேபியால இழந்திருக்கிறீங்க, திருமாவளவனால இழந்திருக்கிறீங்க, கம்யூனிஸ்டுகளால இழந்திருக்கிறீங்க. வேற யார் இருக்கிறாங்க? எந்த கட்சியை வேணாலும் எல்லாராலையும் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கிறீங்க, பல உரிமைகளை இழந்திருக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியால இழந்தது என்ன, பெற்றது என்னன்றத ஒவ்வொரு மனசாட்சி உள்ள குடிமகனும் தமிழ் உறவுகளும் நினைச்சு பாருங்க. ஏன் எதுவுமே இல்லாத இவனை சுத்தி சுத்தி இந்த அவதூறுகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா சீமான், தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு இது உயிர்ப்பு பெற்று அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா இவன் யாருமே இங்க அரசியல் செய்ய முடியாதுன்றதுனாலதான் தொடர்ந்து நாம் தமிழர் வளர்ச்சியை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று அடிக்கிறாங்களே தவிர இதுல நாம் தமிழர் எந்த பகுதியிலையும் யாருக்கும் எந்த வித தீங்கும் செய்யலைன்றது தான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த 10 தல ஏவல் தலைவன் இருக்கான், அவனுக்கு தெரியும். இந்த பொம்மை பாலாவுக்கு தெரியும். அந்த பிச்சை சாலன் இருக்கான், பிச்சை சாலன் இருக்கான்ல, அவனுக்கும் தெரியும். இந்த மாதிரி இவன் என்னைக்குமே ஏன் தமிழ் தேசியம் இதுவரைக்கும் நம்ம மேல வரவே முடியலன்னா இவனுங்களை மாதிரி பொறுக்கி திண்ணிகளால, இந்த மாதிரி ஆள்காட்டி வேலை செய்யறதுனால, இந்த மாதிரி முதுகுல குத்துறவன் இருக்கிறதுனாலதான் தமிழ் தேசியம் உண்மையா அதிகாரத்தை அடையாம இருக்குது, தமிழ்நாட்டுல அரசியல் படுத்தப்படாமலும் இருக்குது. இதுதான் காரணம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து வரக்கூடிய தேர்தல்கள்ல சரியான முடிவுகளை எடுங்க. இன்னைக்கு கூத்தாடிகையில மாட்டிக்கிட்டு இந்த தமிழ்நாடு படுற பாடு எல்லாரும் அறிஞ்சிச்சு. இந்த வெறும் 50 நாள்லயே இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்ச நம்ம இவ்வளவு உரிமைகளை இழந்துகிட்டு இருக்கிற இனி வரும் தேர்தல்கள்லையும் இது போன்ற கூத்தாடிகள்னாலையும் இந்த மாதிரி முதுகுல குத்துற பொறுக்கி பெறுகிறதாலையும் நம்ம சுயத்தை இழக்காம காத்து வெறி கொண்டு உரிமை பக்கம் நிற்போம், தமிழர் பக்கம் நிற்போம், தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்போம். நன்றி, வணக்கம்.